ஹாய் வணக்கம். இது திரைவெளியே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சினிமா தகவல் 80s 90s திரைப்படங்களில் கலக்கின பானுப்பிரியா அவங்கள பற்றி சில தகவல். 1983ஆம் ஆண்டில் வெளிவந்த மெல்ல பேசுங்கள் திரைப்படத்தின் மூலயமா அறிமுகமாகறாங்க. அதன் பின்னே தன்னோட நடிப்பு திறமையால் ரஜினிகாந்த், கமலஹாசன், பாக்யராஜ், விஜயகாந்த், சத்யராஜ், மம்முட்டி, பிரபு என பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்த பானுப்பிரியா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளிலும் நடித்து வள வந்த சிறந்த நடிகை ஆவார். பானுப்பிரியா வாங்கிய விருதுகள் 1989 வெளியான ஆராரோ ஆரிராரோ, 1991 வெளியான அழகன் திரைப்படத்திற்காக தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க. சில திரைப்படத்திற்காக நந்தி அவார்ட்ஸும் பெற்றிருக்கிறார். இவங்களோட குரல் இனிமையால் சில நடிகைகளுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 96 வெளிவந்த இந்தியன் படத்தில் ஊர்மிளாவுக்கும், 97 வெளிவந்த சூரியவம்சம் படத்தில் பிரியாராமனுக்கும், அதே 97 வெளியான அருணாச்சலம் படத்தில் ரம்பாவுக்கும், 97 வெளியான தாய்மொழிக்கிடு படத்தில் நிவேதா ஜான் அவருக்கும் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்தியன் முதல் பாகத்தில் ஊர்மிளாக்கு குரல் கொடுத்தது தான். உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். பானுப்பிரியா அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு தாயாக தன் நடிப்பை பயணத்தை தொடர்கிறார். 2007 வெளியான பொல்லாதவன் படத்தில் தனுஷுக்கு தாயாக, இந்த வருடம் 2024 அயலான் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு தாயாக நடித்திருப்பார். சில தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கிறார். தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகைகளில் ஒருவர் பானுப்பிரியா என்றே கூறலாம். இது போன்ற சினிமா தகவல்களுக்கு நமது திரைவெளியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.